ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட சேனல்ல ஒரு ஸ்பெஷல் சீரிஸ் ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்கு. என்ன சீரிஸ் அப்படின்னா, டு யூ நோ சீரிஸ் தான். ஸோ டு யூ நோ சீரிஸ் பொறுத்தவரை சமச்சீர் புக்ல உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. தமிழ்ல உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற கான்செப்ட்ல உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏன் இந்த டு யூ நோ சீரிஸ் தனிப்பட்ட முறையில் கொண்டு போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஸோ நடந்து முடிஞ்ச கடைசியா என்ன நடந்துச்சோ எடுத்து பாருங்க. உங்க ப்ரூஃப் கொண்டு எடுத்து பாருங்க. அந்த ப்ரூஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சரியா? ஸோ பாக்ஸ் கண்ணுல இருந்து கண்டிப்பா நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். ஸோ அதனால தனிப்பட்ட முறையில் இதை எடுத்து படிச்சா நிறைய கொஸ்டின்ஸ் கவர் ஆகும் அப்படிங்கிற கான்செப்ட்ல உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கான்செப்ட் புரிய மாதிரி கொடுத்துட்டு இருப்போம். ஸோ ட்ரிக்ஸ், ஷார்ட் கட்ஸ், ஜோக்ஸ், அதாவது பாக்ஸை பார்த்தா மைண்ட் ஸ்டோர் ஆகணும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபுல்லா பாருங்க. ஸோ அந்த ஆர்டர்ல இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஜியோகிராஃபில நீங்க பார்ட் 18 தான் பார்க்க போறீங்க. ஆல்ரெடி பார்ட் 1ல இருந்து பார்ட் 17 அப்லோட் பண்ணிட்டோம். அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. ஸோ பிளேலிஸ்ட்ல வந்து உங்களுக்கு ஜியோகிராஃபி டு யூ நோ சீரிஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும். ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை செக் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருந்து இது வரைக்கும் ஃபுல்லா பாத்துருங்க. ஸோ ஃபுல்லா பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு கோர்வையா கிடைச்சிட்டே இருக்கும். எல்லா பாயிண்ட்ஸும் மைண்ட்ல கரெக்டா ஸ்டோர் ஆகும். சரியா? பாதியில பார்த்தா உங்களுக்கு புரியாது. ஃபர்ஸ்ட் இருந்தே பாருங்க. சரியா? ஓகே, இந்த பார்ட் 18 பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு அப்டேட்ஸ் இருக்கு. அப்டேட்ஸை பார்த்துட்டு ஃபர்தரா கிளாஸை கன்டினியூ பண்ணலாம். சரியா? அன்அகாடமி அப்படிங்கிறது இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம்ல இப்ப நம்மளும் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கிளாஸஸ் பொறுத்தவரை நம்ம சேனல்ல என்னென்ன வீடியோஸ்லாம் போட்டிருக்கோமோ, என்னென்ன தேரி வீடியோஸ்லாம் போட்டிருக்கோமோ, அந்த தேரி வீடியோஸை டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி சாய்ஸ் கொடுத்து போல் வச்சு டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம். ஸோ போல் அப்படிங்கிற வந்து நீங்க ரேங்கிங் பார்க்கலாம். ஸோ எல்லாரும் அட்டன் பண்ணுவீங்க. நீங்க எத்தனை பேசுறீங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்ல, டவுட் இருந்துச்சுன்னா நீங்க மைக் ஆன் பண்ணி ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் இருக்கு. அந்த ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், மைக்கில் நீங்க பேசி டவுட்டை நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? அது மட்டும் இல்ல, மேத்ஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கு. மேத்ஸ் கிளாஸ் பொறுத்தவரை பக்கத்துல சொல்லி கொடுத்து எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி பக்கத்துல சொல்லி மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பழைய கொஸ்டின்ஸ் கேட்டுருந்தீங்க. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருந்தீங்க. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு எல்லா சாய்ஸும் டிஸ்கஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வந்து பாருங்க, வந்து பார்த்து பிடிச்சிங்கன்னா கண்டிப்பா கிளாஸை கண்டினியூ பண்ணிக்கோங்க. எப்படி சார் கிளாஸை அட்டன் பண்ணணும் கேட்குறீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் ஹவு டு அட்டன் கிளாஸ் லிங்க் இருக்கு. சரியா? கிளிக் பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? கண்டிப்பா உங்க கோடு கேட்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரேன்னா ஒரு கோடு கேட்கும். அன்லாக் கோடுன்னு கேட்கும். கேட்டுச்சுன்னா ஏ ராஜேஷ் 180 அப்படிங்கிற கூட தப்பலாம் கொடுத்துக்கோங்க. கிளாஸ் உங்களுக்கு அன்லாக் ஆயிரும். உள்ள வந்து கிளாஸை கவனிச்சுக்கலாம். சரியா? ரொம்பவே பெஸ்டா இருக்கும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்க. வந்து பார்த்து பிடிச்சுன்னா கிளாஸை நீங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்து பாருங்க. ஸோ நிறைய பேட்ச் கோர்ஸ் போயிட்டு இருக்கு. சரியா? ஸோ வந்து தனிப்பட்ட முறையில் நான் பேட்ச் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பேட்ச் கோர்ஸ் போயிட்டு இருக்கு. என்னென்ன பேட்ச் கோர்ஸ்லாம் லான்ச் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ 4th அக்டோபர் பேட்ச் லான்ச் பண்ண போறோம். இந்த பேட்ச் பொறுத்தவரை குரூப் 2க்கான பேட்ச். ஸோ குரூப் 2க்கான தமிழ் வழிபாடம். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு பேட்ச். கண்டிப்பா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா அட்டன் பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி பேரலைஸ் கிளாஸ் எடுத்து கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு 10% ஆஃபர் வேணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் இருக்கு. எப்படின்னா ஏ ராஜேஷ் 180 கோட் யூஸ் பண்ண 10% உங்களுக்கு ஆஃபர்ஸ் கிடைக்கும். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா குரூப் 1 பேட்ச். சரி, அது வந்து இதுவும் தமிழ் பேட்ச் தான். இது 4th அக்டோபர் லான்ச் பண்ண போறோம். ஸோ இது வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி பேரலைஸ் கிளாஸ் எடுத்து கொடுத்துருவோம். ஸோ தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 10% ஆஃபர் நினைச்சீங்கன்னா சேம் கோடு தான் ஏ ராஜேஷ் 180 யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த 4th அக்டோபர் இன்னொரு பேட்ச் ஆரம்பிக்க போறோம். இந்த பேட்ச் பொறுத்தவரை குரூப் 1 மெயின்ஸ்க்கான பேட்ச். இதுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி பேரலைஸ் கிளாஸ் எடுத்து கொடுத்துரும். எந்த பேட்ச்னாலும் சரி உங்களுக்கு ஆஃபர் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஏ ராஜேஷ் 180 கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 8 months கோர்ஸ் போகும்போது எப்பனா அக்டோபர் 6 ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி பேரலைஸ் கிளாஸ் எடுத்து கொடுத்துருவோம். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 1 year கோர்ஸ், அதாவது குரூப் 1 பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் சேர்த்து கிளாஸ் கண்டக்ட் பண்ற போறோம். இதுக்கு வந்து அக்டோபர் 6 ஜாயின் பண்ண போறீங்க. கிளாஸ் ஆரம்பிக்க போறோம். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி பேரலைஸ் கிளாஸ் எடுத்து கொடுத்துருவோம். ஸோ தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஃபர் தேவைப்படுச்சுன்னா 10% ஆஃபர் கிடைக்கும். ஆஃபர் கிளைம் பண்றதுக்கு ஏ ராஜேஷ் 180 யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து அக்டோபர் 8 ஒரு பேட்ச் ஆரம்பிக்க போறோம். இந்த பேட்ச் பொறுத்தவரை 2 months கோர்ஸ் தான். என்ன பேட்ச்னா குரூப் 2 பெயின்ஸ்க்கான ஒரு பேட்ச். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டும் தனித்தனி பேரலைஸ் கிளாஸ் எடுத்து கொடுத்துருவோம். செக் பண்ணி பாருங்க. எல்லா லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 10% ஆஃபருக்கு ஏ ராஜேஷ் 180 கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. டெஸ்ட் சீரிஸ் பார்த்தா ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் தான். எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ல அப்டேட் ஆயிருக்கும். ஸோ லிங்கும் கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டெஸ்ட்டை போட்டு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லி மண்டே, டியூஸ்டே, ஃப்ரைடே கண்டக்ட் பண்றாங்க. எல்லா நாளும் 8 மணிக்கு. அதாவது இந்த டேஸ்ல 8 மணிக்கு கண்டக்ட் பண்றாங்க. சப்ஜெக்ட் வந்து இந்த மாசம் ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, சிவிக்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் கண்டக்ட் பண்றோம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அப்புறம் செம்மொழி தேர்வுன்னு சொல்லி தமிழுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. எல்லா வெனஸ்டேஸும் மார்மிக் டெஸ்ட் இருக்கு. ஸோ அட்டன் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்டர்னேட் வெனஸ்டே, ஒரு வாரம் இங்கிலீஷ்னா ஒரு வாரம் தமிழ், அப்படி போயிட்டே இருக்கும். அது யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. இது வந்து இங்கிலீஷ்க்கான பேட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த குறிக்கோள் டெஸ்ட் இருக்கு. ஸோ எல்லா சாட்டர்டேஸும் 7 மணிக்கு டெஸ்ட் இருக்கு. டெஸ்ட் முடிய முடியல லீடர் போர்ட் லாங்கினா கொடுத்துருவாங்க. ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. கண்டிப்பா வின் பண்ணி பாருங்க. அப்புறம் இலக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 3 hours 200 கொஸ்டின்ஸ் டெஸ்ட் வைக்கிறாங்க. இதுக்கும் ஸ்காலர்ஷிப்லாம் உண்டு. அட்டன் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அப்புறம் சமச்சி புக் டெஸ்ட் சீரிஸ். இது வந்து எல்லா நாளும் இல்ல, மண்டே அண்ட் ஃப்ரைடே 7 மணிக்கு வைக்கிறாங்க டெஸ்ட். அட்டன் பண்ணி பாருங்க. லைவ் ரேங்கிங் லீடர் போர்டு கொடுத்துருவாங்க. ரொம்பவே பெஸ்டா இருக்கும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி பிஒய்க்யூ டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் உங்களுக்கு லிங்க் கீழே இருக்கு, கிளிக் பண்ணி பார்த்து டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீக்கும் பிளஸுக்கும் வித்தியாசம். ஸோ ஃப்ரீ கிளாஸ் பொறுத்தவரை லிமிடெட் சப்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். பிளஸ்ல வந்து கம்ப்ளீட் சிலபஸ் முடிச்சு கொடுத்துருவோம். ஃப்ரீ வந்து லிமிடெட் பேட் டெஸ்ட், பிளஸ்ல வந்து அன்லிமிடெட் பேட் டெஸ்ட். ஃப்ரீ வந்து லிமிடெட் பிடிஎஃப் நோட்ஸ், இங்க அன்லிமிடெட் பிடிஎஃப் நோட்ஸ். ஃப்ரீ வந்து டவுட் கிளியர் இருக்காது. இங்க வந்து டவுட்டை கிளியர் பண்ணு தனி செஷன் வைப்பாங்க. அந்த இடத்த டவுட் கேட்டுக்கலாம். நீங்க மைக் ஆன் பண்ணி ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணீங்க டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இது ஆஃபர் தேவை மட்டும் ஏ ராஜேஷ் 18 கூட யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கடைசி லிங்க் இருக்கும். 1 இயர் கோர்ஸ் ஜாயின் பண்றவங்க லிங்க் கொடுத்துருக்கேன், ஆஃபர் லிங்க் கொடுத்துருக்கேன். 2 இயர்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கும் ஆஃபர் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டவுட்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கால் பண்ணி கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு டீடைல்ஸை கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ பார்ட் 18ல நீங்க பார்க்க போற ஃபர்ஸ்ட் பாட்ஸ் இதான். சரியா? பட் அதுக்கு முன்னாடி எனக்கு டூயினோ பாட்ஸ் தாண்டி எனக்கு ஃபுல் லெசன்ஸ் வேணும் சார் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜாகிரபி பிளேலிஸ்ட் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா சமச்சி உங்களுக்கு லெசன்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு எடுத்து டீச் பண்ணி கொடுத்துருக்கேன். தமிழ் இங்கிலீஷ் சேர்த்தே கொடுத்துருப்பேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு லெசன் முடிய அந்த புக் பேக் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருப்போம். அதுவும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்க வரீங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி தேவைப்படக்கூடிய ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜாகிரபி, கரண்ட் அஃபேர்ஸ், மேத்ஸ், சயின்ஸ், யூனிட் 8, 9 எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். செக் பண்ணி பாருங்க. போய் பார்த்து பிடிச்சிக்க அப்புறம் மறக்காம நோட்ஸ் எடுத்து படிங்க. அது படிச்சா மட்டும் தான் உங்களுக்கு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கும் ரிவிஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெலிகிராம் குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ணாட்டி குரூப் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்க குரூப்ல ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா டெலிகிராம் போயிட்டு நம்ம சேனல் பேரை டைப் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா குரூப் ஓப்பன் ஆயிரும், ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ஸ் வந்து ஜென்ரல் பார்ட்ஸ் தான். ஸோ ஜென்ரல் பார்ட்ஸ் அப்படின்னா ஒரு ஜிகே சின்ன தெரிஞ்சு வச்சுக்கணும், அவ்வளவுதான். சரியா? என்ன கொடுத்தா பாருங்க, லித்தோஸ்பி பத்தி கொடுத்துருப்பாங்க. சரியா? நிலக்கோளை பத்தி கொடுத்துருப்பாங்க. ஸோ நிலக்கோளம் அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா ஒரு எர்த்தோடைய சாலிட் பார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ எர்த்தோடைய சாலிட் பார்ட் என்னன்னு சொல்லுவாங்க, லித்தோஸ்பியர் சொல்லுவாங்க. புவியின் திடமான மேற்பரப்பு என்னன்னு சொல்லுவாங்க, நிலம், லேண்ட், நிலக்கோளம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா அட்மாஸ்பியர். ஸோ அட்மாஸ்பியர் என்ன எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ வாயு கோளம்னு சொல்லுவோம். அப்படிதானே? ஒரு தின் லேயராட் இருக்கும். அதுல என்ன இருக்கும், கேஸ் இருக்கும். தின் லேயர் ஆஃப் கேஸ் சரௌண்ட் எர்த். எர்த்தை சுத்தி என்ன இருக்கும் உங்களுக்கு, கேஸ் இருந்துச்சு அப்படின்னா அது அட்மாஸ்பியர். சரியா? ஏர் இருந்தா அது அட்மாஸ்பியர். தமிழ்ல வாயு கோளம். வாயுனா கேஸ். சரியா? ஓகே, ஈஸியா முடிச்சிடலாம். தேர்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ. ஸோ ஹைட்ரோனா இங்க வாட்டர். சரி, தமிழ்ல பாருங்க நீர் கோளம்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு எர்த்ல வந்து வாட்டர் சர்ஃபேஸ் இருக்கும், ஓஷன்ஸா இருக்கலாம், ரிவர், லேக்ஸ், ஏதாவது வாட்டர் சர்ஃபேஸ் இருந்தா கண்டிப்பா என்னன்னு சொல்லலாம், அதை ஹைட்ரோஸ்பியர், தண்ணி இருக்கக்கூடிய இடம். ஸோ நீர் கோளம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? லாஸ்ட் பயோஸ்பியர். ஸோ பயோஸ்பியர் சொல்லும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா எர்த்ல வந்து ஒரு உயிரினம் வாழுது அப்படின்னா, லைஃப் வந்து இருக்கு அப்படின்னா, லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவாங்க, பயோஸ்பியர்னு சொல்லுவாங்க. சரியா? தமிழ்ல வந்து உயிர் கோளம். ஸோ உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு, ஒரு உயிர் வாழ முடியும், வாழக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க, பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 4 பாயிண்ட் தான். லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், பயோஸ்பியர். ஈஸியா நீங்க மைண்ட் சொல்லி வச்சுக்கலாம். இதுக்கெல்லாம் கோட்ஸ் வந்து வைக்கணும் அவசியம் இல்லை. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. லித்தோஸ்பியர் அப்புறம் கிரஸ்ட் ரெண்டு விஷயம் இருக்கு. நிலக்கோளம் அப்புறம் புவி மேலோடு ரெண்டுமே வந்து வேற வேற, நாட் சேம். ரெண்டுமே வந்து உங்களுக்கு வேற வேற கொடுத்துருப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் லித்தோஸ்பியர் பார்த்துக்கலாம். லித்தோஸ்பியர் பொறுத்தவரை என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரஸ்ட் பாத்தீங்கன்னா கிரஸ்ட் அது 3 விஷயம் இருக்கு. கிரஸ்ட், மேண்டல், கோர். வெளியே கிரஸ்ட், அதுக்கு உள்ள இருக்குது மேண்டல், அதுக்கு உள்ள இருக்கு கோர். கரெக்டா? அப்ப இந்த கிரஸ்டுக்கும் மேண்டலுக்கும் எல்லுக்கு பாத்தீங்களா, அதை என்னன்னு சொல்லுவாங்க, லித்தோஸ்பியர்னு சொல்லுவாங்க. அப்ப கண்டிப்பா லித்தோஸ்பியரும் கிரஸ்டும் ஒண்ணு கிடையாது. லித்தோஸ்பியர்னு சொல்லும் போது கிரஸ்ட் அப்புறம் மேண்டலுக்கு அப்பர் மோஸ்ட் பார்ட், மேண்டலுக்கு மேற்பரப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த இடப்பட்ட கேப் என்னன்னு சொல்லுவாங்க, லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க, நிலக்கோளம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் கொடுப்பாங்க. டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது 4 பிளானட்ஸ் வரும். மெர்குரி, வீனஸ், எர்த் அண்ட் மார்ஸ். 4 என்னன்னு சொல்லுவாங்க, டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புவி நிகர் கோள்கள், அது புவிக்கு பக்கத்துல இருக்க கோள்கள். ஸோ புவி நிகர் கோள்னு சொல்லுவாங்க. ஸோ டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ். அப்படி மத்த மிச்ச 4 வந்து நான் டெரஸ்ட்ரியல். ஸோ டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இந்த டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்னா லித்தோஸ்பியர் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் அதாவது மெர்குரி, வீனஸ், மார்ஸ், எர்த் பாத்தீங்கன்னா இது என்ன இருக்கும் உங்களுக்கு, கண்டிப்பான முறையில லித்தோஸ்பியர் இருக்கும், நிலக்கோளம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதுலயும் பர்டிகுலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெர்குரி அப்புறம் வீனஸ், மார்ஸ் இந்த 3லயும் வந்து லித்தோஸ்பியருடைய திக்னஸ் வந்து ரொம்ப திக்கா இருக்கும். கம்பேரிங் டு எர்த்தோடைய லித்தோஸ்பியர் திக்னஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த 3க்கு வந்து திக்கரா இருக்கும். மச் திக்கர், யாரை விட எர்த்தை கம்பேர் பண்ணும்போது. சரியா? தமிழும் சேம் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 மெர்குரி, வீனஸ், மார்ஸ், இந்த 3க்கு வந்து எப்படி இருக்கும், திக்கா இருக்கும். எது, லித்தோஸ்பியர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க. ஒவ்வொரு பாக்ஸ் இம்பார்ட்டன், எல்லாம் கொஸ்டின்கே வாய்ப்பு அதிகம், விட்டுறாங்க. சரியா? சரி, அடுத்த பாருங்க. The ancient city of பெட்ரா இன் ஜார்டான். ஸோ ஜார்டான் இருக்கக்கூடிய பெட்ரா அப்படின்னு சிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ராக்ஸ் இருக்கு இல்லையா, பாறைகள். ஸோ பாறைகளை குடைஞ்சு ஒரு சிட்டியை வந்து மேக் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? பார்த்தவங்க தெரியும். ஜார்டானில் உள்ள மிக பழமையான நகரமான பெட்ரா நகரம் முழுவதும் பாறைகளை குடைந்து உருவாக்கப்பட்டதாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாறை குறைஞ்சு உங்களுக்கு அது பண்ணி கொடுத்துருப்பாங்க, அது மாதிரி சொல்றாங்க. சரியா?
இதே மாதிரி நம்ம இது இருக்கு, நம்ம இந்தியாவில நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை நீங்க படிச்சுக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அஜெண்டா அண்ட் எல்லோரா கேவ். சரியா? ஓகே, நம்ம இந்தியாவில் இருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அஜெண்டா அண்ட் எல்லோரா கேவ் இங்க மகாராஷ்டிரா இருக்கு. அப்புறம் ஏஹோல் அண்ட் பட்மே டெம்பிள்ஸ் இன் கர்நாடகா, அப்புறம் கொனார்க் டெம்பிள் இன் ஒடிசா, அப்புறம் மாமல்லபுரம் இன் தமிழ்நாடு. சரி, எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ அஜெண்டா அப்படிதானே, இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதுல வந்து எல்லாமே இங்க படிச்ச விஷயங்கள் தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் நீங்க ஞாபகம் வைக்கிறதான்னு சொல்றேன். ஸோ ஜனவரி மாசம், சரியா? ஜனவரி மாசம் எல்லாரும் சேர்ந்து மக வீட்டுக்கு போறோம். ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம மகாராஷ்டிரா பொறுத்தவரை ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து மகளை பேஸ் பண்ணி அவங்களுக்கு க்ளூஸ் வைப்பேன். ஸோ அவன் ஈஸியாக அமைஞ்சிருச்சு. ஸோ ஜனவரி மாசம் நிறைய லீவ் வரும்ல, பொங்கல் லீவு, அப்புறம் நியூ இயர் லீவு, அப்புறம் 26ஆம் தேதி லீவு, நிறைய லீவ் வருது பாத்தீங்களா? ஸோ அதனால ஜனவரி மாசம் எல்லாரும் சேர்ந்து மக வீட்டுக்கு போறோம் அப்படின்னு ஞாபகம் மறக்காது. அதுக்கப்புறம் கர்நாடகா, சரியா? ஸோ கர்நாடகா அப்படின்னு சொல்லும்போது கருப்பா இருக்கிறாங்க. ஸோ கருப்பா இருக்கவங்க வந்து பேடா இருக்காங்க. ஸோ ஒரு க்ளூக்குன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சரியா? ஸோ கருப்பா இருக்கவங்க வந்து பேடா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஆல்ரெடி இந்த டாபிக் பாக்குறது பாறையை குடையிறாங்க. ஸோ ஹோல் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஹோல், அந்த பாடையை குறையுது, இந்த ஹோல் வந்து பேடு விஷயம், அது இங்க கருப்பா இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்நாடகான கருப்பு, அவங்க பேடு, அப்புறம் ஹோல். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் கொனார்க் டெம்பிள். ஸோ கொனார்க்னா இந்த கோம்னு எடுத்துக்கோங்க. ஸோ கோனா கோனா போறது, இது ஒடிசா, அவ்வளவுதான். கொனார்க்கு தமிழ்ல கோனா போறது, போறதுன்னா ஓடிப்போ. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் ஒடிசா. ஸோ கொனார்க் டெம்பிள் ஒடிசா, மறக்காது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது மாமல்லபுரம். ஸோ மாமல்லபுரத்து ரொம்ப ஈஸியா, அது தமிழ்நாட்டில் இருக்க நீங்க ஞாபகம் ஆகணும். பட் இருந்தாலும் மாமா அப்படிங்கிற ஞாபகம். ஸோ மாமா அப்படிங்கிறது தமிழ்நாடு பசங்களுக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை. ஸோ அதனால மாமா தமிழ்நாடு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? அது இல்லாம மாமல்லபுரம்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? க்ளூஸ் வைக்க கூடாது தமிழ்நாடு பொறுத்தவரை, பட் இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ டீப்பஸ்ட் பிளேஸ், ஹியூமன் வந்து ரீச் பண்ண டீப்பஸ்ட் பிளேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க 2011 டேட்டா படி. சரியா? அது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோலா சூப்பர் ஹோல் அப்படிங்கிற இடம் இருக்கு. ஸோ 12,262 மீட்டர் எங்க இருக்குன்னா மர்னாசாக், ரஷ்யால இருக்கு. சரியா? ஓகே, இது ஃபர்ஸ்ட் டீப்பஸ்ட் பிளேஸ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2012 படி எது உங்களுக்கு டீப்பஸ்ட் பாத்தீங்கன்னா Z44 சாவியோ வெல் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 12,376 இருக்கு. சரியா? கொஞ்சம் ஒரு 100 இது ஜாஸ்தியா இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, துபாயில இருக்கக்கூடிய புர்ஜா கலிஃபா இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து 15 டைம்ஸ் உள்ள வைக்கலாம், ஹைட் வந்து உள்ள வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இது பாத்துக்கோங்க, இது வந்து படிச்சாகணும், வழி கிடையாது. சரியா? இந்த டேட்டா இம்பார்ட்டன் தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து 2011 படி கோலா சூப்பர் ஹோல் ரஷ்யால இருக்கு. அதுக்கப்புறம் அது என்னது Z44 சாவியோ வெல் வந்து பெருசா இருக்குன்னு சொல்லி ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்கு. சரியா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த எர்த்குவேக் மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ண டிவைஸ்க்கு பேர் வந்து ரிக்டர் ஸ்கேல்னு சொல்லுவோம். அது கண்டுபிடிச்சு யார் அப்படின்னா CF ரிக்டர் தான். கண்டுபிடிச்ச பேரு, அதனால அவர் பேர் வச்சு அதை வச்சுட்டாங்க. சரியா? மற்றபடி வந்து பாயிண்ட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ஸ் இல்லை. சரியா? ஓகே, மெயின் ஒரு பாயிண்ட் உண்டு, எபி சென்டர். ஓகே, இந்த இடத்துல இருந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அளவே புவி மேல் மையத்திலிருந்து வெளிப்படும் சக்தியையும் புவி அதிர்வின் தீவிரத்தையும் அறிந்து கொள்ள உதவுகிறது. அந்த எபிசென்டர்ல இருந்து வரக்கூடிய அந்த ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் இந்த வைப்ரேஷன்ஸ் வந்து அனலைஸ் பண்ணதான் நம்ம இந்த ஸ்கேல் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல, அது வந்து ஓப்பன் எண்டட் ஸ்கேல்னு சொல்றாங்க. திறந்தா இருக்கும். ஸோ ரேட் வந்து ஓப்பன்ல தான் இருக்கும். அப்புறம் ஹையஸ்ட் மேக்னிட்யூட் இது வரைக்கும் எவ்வளவு அச்சீவ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இது வரைக்கும் ஹையஸ்ட் லெவல்ல எர்த்குவேக் வந்திருக்கு பாத்தீங்கன்னா, சில்ல வந்து பயோபே அப்படிங்கிற இடத்துல வந்திருக்கு. எவ்வளவு 9.5 ரிக்டர் ஸ்கேல் வந்து மெஷர் ஆயிருக்கு. சரியா? 9.5 இது வரைக்கும் ஹையஸ்டா வந்து ரெக்கார்டான ஒரு வேல்யூவா இருக்கு. இது மேலையும் போகும். ஓப்பன் ஸ்கேல் கொடுத்துட்டாங்களே, ஓப்பன் எண்டட் ஸ்கேல் கொடுத்துட்டாங்க. இது மேலையும் போகும். பட் இப்போதைக்கு டாப்ல இருக்கிறது 9.5. சரியா? ஓகே, அடுத்து பாருங்க. எர்த்குவேக்கை மெஷர் பண்ண ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்னது? சீஸ்மோகிராஃப் அல்லது சீஸ்மோமீட்டர்னு சொல்லுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் அதை பத்தி படிக்கிற சயின்ஸ் பேரு, இந்த எர்த்குவேக்குள்ள சயின்ஸுக்கு பேரு சீஸ்மாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? தமிழ்ல வந்து அதிர்வியல் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதிர்வுமானி, அளவை படம், தமிழையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நில அதிர்வுமானி, சீஸ்மோ மீட்டர். ஓகேவா? சயின்ஸ், அதை பத்தி எர்த்குவேக் சயின்ஸ்க்கு பேரு சீஸ்மாலஜி. சரியா? அதிர்வியல், ஈஸியான அதிர்வு, ஸோ அதிர்வியல். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பாக்ஸ். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்குறீங்க, எனக்கு டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்கணும், MCQ ஃபார்மேட்ல டெஸ்ட் சீரிஸ் மாதிரி புக் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ புக்கு நிறைய லான்ச் பண்ணியிருக்கோம். எல்லா புக்கும் உங்க டிஸ்கிரிப்ஷன்ல புக்ஸ் ரிவ்யூ அப்படிங்கிற ஃபோல்டர்ல கீழே லாஸ்ட்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் புக்ஸ் இருக்கு, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எல்லாத்துமே புக் இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி வீடியோஸ் பாருங்க. பார்த்து என்ன புக்கம் பிடிச்சோ புக்கை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீட்லயும் எப்படி புக்கை பர்ச்சேஸ் பண்ணணும், ஒவ்வொரு ஃபார்மேட்ல கொடுத்துருப்போம், போய் பாருங்க. போய் பார்த்து பிடிச்ச புக்கை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரியா?
ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிசம்பர் 26 மறக்க முடியாது. ஆன் டிசம்பர் 26, 2004ல வந்து என்ன வந்துச்சு நமக்கு சுனாமி வந்து வந்துச்சு. ரைட்டா? எங்க இந்தியன் ஓஷன்ல. இது வந்து என்ன எப்படி ஃபார்ம் ஆச்சு? அதெல்லாம் குடுத்துருப்பாங்க. சரியா? என்ன பண்ணா இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட் இருக்கு பார்த்தீங்களா? அது என்ன ஆயிப்போச்சு? சப்டக்டிங் பிலோ த யுரேசியன் பிளேட். நம்மள பாருங்க. இந்தோ ஆஸ்திரேலியா வந்து தட்டு வந்து யுரேசிய தட்டுக்கு கீழே வந்து என்ன வச்சு அமிழ்ந்துன்னு சொல்லியிருக்காங்க. சரி கீழே போயிட்டு இறங்கிச்சு. அப்படி இறங்குறதுனால தான் என்ன காரணம்? உள்ள எர்த்குவேக் ஃபார்ம் ஆச்சு. எர்த்குவேக் ஃபார்ம்னால தண்ணி வெளியே வந்துச்சு. வெளியே வந்தனால சுனாமி அப்படிங்கிற பேரு ஃபார்ம் ஆச்சு. சுனாமி ஃபார்ம் ஆச்சு. சரியா? சுனாமி பேரு ஃபார்ம் ஆக விட சுனாமி வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் அது வந்துச்சு பாத்தீங்களா? அதுக்கு ஸ்கேல் ரிக்டர் ஸ்கேல் மதிப்பு பார்த்தீங்கன்னா 9 எபோ 9 கொடுக்குறாங்க. பட் 9.5 தாண்டி போல. பட் 9 அப்படிங்கிற மாதிரி கொடுத்து எபோ 9 மட்டும் கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் பார்த்து எர்த்குவேக் என்ன பண்ணிட்டுனா தண்ணி இருக்க ஃப்ளோர் சி ஃப்ளோர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கடல்ல இருக்க ஃப்ளோர் அந்த ஃப்ளோரை வந்து அப்டூட் ஃப்ரண்ட் அதாவது ஒரு டேங்க் வந்து வச்சுக்கோங்க இந்த ஃப்ளோர்ல வந்து கொஞ்சம் ஏதாச்சும் தூக்குது ஸோ கீழே இருந்து இந்த லேயர் வந்து தூக்குது அப்படி தூக்கம் என்ன ஆகும் தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்கா சிந்தும் கரெக்ட் தானே அதே மாதிரிதான் கடல் சர்ஃபேஸ்லயும் என்ன ஆகி போச்சு உள்ள நடந்தக்கூடிய அந்த அப்லிஃப்ட் காரணமாக தமிழ்ல கொடுத்துருப்பாங்க தரைத்தளம் உயர்த்தப்படுகிறது ஸோ உயர்த்தப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா கடல் நீர் மட்டம் என்ன ஆச்சு உயர்ந்துருச்சு உயர்ந்துன்னா தண்ணி கண்டிப்பா என்ன தண்ணி வந்து லேண்டுக்கு வந்தா ஆகணும் ஸோ அது வந்து ஹெவியா வரும்போது அது பெரிய ஒரு டேமேஜா நமக்கு ஆக்கி விட்டு போயிடுச்சு சரியா இதான் வந்து நடந்த விஷயங்கள் எப்போ டிசம்பர் 26 2004 மறக்கக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா இதுல எது ஞாபகம் வச்சுக்கணும்னா எந்த பிளேட்டும் கேட்கலாம் இண்டோ ஆஸ்திரியன் பிளேட் இந்த பிளேட் வந்து எந்த பிளேட்டு கீழே போச்சுன்னா யுரேஷியன் பிளேட் சரியா அதுக்கப்புறம் இதுல சி ஃப்ளோ கேட்கலாம் இது அப்லிஃப்ட் ஆச்சா இல்லை டவுன் லிஃப்ட் கேட்கலாம் ஏன்னா அப்லிஃப்ட்னா மேலே போறது டவுன் லிஃப்ட்னா கீழே போறது ஸோ கீழே போறதுனால தண்ணி வெளியே வராது கரெக்டா கீழே போய் தண்ணி உள்ளதான் போகும் வெளியே வராது ஸோ மேலே போனா மட்டும் தண்ணி என்ன போகும் இந்த இடத்த ஆக்கியூ பண்ணக்காண்டி தண்ணி வந்து வெளியே வரும் சரியா ஓகே நெக்ஸ்ட் பாஸ் பாருங்க த டேர்ம் வல்கனோ ஸோ வல்கனோ அப்படிங்கிற டேர்ம் வந்து எங்க டெரைவ் பண்ணாங்க லட்டின்ல டெரைவ் பண்ணிப்பாங்க ஸோ பேர் வந்து பல்கன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதோட நேம் வந்து காட் ஆஃப் ஃபயர் சரியா ரோமன் காட் ஆஃப் ஃபயருடைய பேர்கன்னு வச்சிருக்காங்க வல்கனோ டெரைவ் ஃப்ரம் லட்டின் டேர்ம் வல்கன் அது வந்து ஒரு ரோமன் காட் ஆஃப் ஃபயரோட பேர் ஸோ விச் இஸ் த நேம் ஆஃப் ரோமன் காட் ஆஃப் ஃபயர் சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் ஈஸி தான் இதுல வந்து க்ளூஸ் வைக்க அவசியம் இல்லை அப்படியே பார்க்கலாம் இருக்கு சரியா அடுத்த பாருங்க உடைந்த பாறைகள் வானிலை சிதைவுக்கு உட்பட்டு மண்ணாக மாறுகிறது கரெக்ட் தானே ஸோ பாறைகள் சின்ன சின்ன கிடக்கும் அது மழை பெஞ்சா கரைஞ்சு போகலாம் வெயில் அடிச்சா உடஞ்சு போகலாம் அந்த மாதிரி வானிலை சிதைவுக்கு உட்படுத்து என்ன பண்ணுவாங்க மண்ணாக வந்து மாறி போகுது அதுக்கப்புறம் சிதைவடைந்த நுண்ணிய பாறைகள் துகள்கள் மற்றும் சிதைந்த உயிரினங்கள் ஹியூமஸ் கலவை மண்ணாகும் அப்படின்னு சொல்றாங்க ஹியூமஸ் கலைமண் அப்படின்னு சொல்றாங்க சரியா இதெல்லாம் ஈஸி தான் இந்த சாயில் மிக்சர் அதாவது மண்ணுங்கிற அப்படிங்கிறது என்னது ராக் மெட்டீரியல் அதுக்கப்புறம் டிகே ஆன ஆர்கானிக் மேட்டர் அது வந்து எதெல்லாம் இருக்கலாம் சரியா ட்ரீயா இருக்கலாம் மரங்களா இருக்கலாம் அப்புறம் பிளான்ஸ் எதுனாலும் இருந்து போட்டோம் ஸோ மண்ணு அதுக்கப்புறம் இந்த ஆர்கானிக் மேட்டர் ரெண்டும் சேர்ந்து என்னன்னு சொல்றாங்க ஹியூமஸ் அப்படின்னு சொல்றாங்க அவ்வளோ விஷயம் சாயில் சொல்லும் போது ராக் மெட்டீரியல் இருக்கும் டிகே ஆன ஆர்கானிக் மேட்டர்ஸும் உள்ள மிக்ஸ் ஆயிருக்கும் அதான் அது ஹியூமஸ் அப்படின்னு சொல்றாங்க சரியா ஈஸி தான் சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க அடுத்து அடிக்கடி பாக்குறது தான் சரியா ஸோ ட்ரிபியூட்டரி டிஸ்ட்ரிபியூட்டரி துணை ஆறு அப்புறம் கிளை ஆறு இதை நீங்க ரெண்டும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணவே கூடாது பர்த்டே வருது ட்ரே ஃபுல்லா உங்களுக்கு சாக்லேட் இருக்கு சாக்லேட்டை நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க அப்ப நிறைய குமிஞ்சு இருக்க சாக்லேட்டை பிரிச்சு கொடுக்குறீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க அதே மாதிரிதான் தண்ணி ஆறு வருது நிறைய தண்ணி வருது அதை நீங்க பிரிச்சு விடுறீங்க பிரிஞ்சு போச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்க டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ரிவர் சேனல் தட் கெட் செப்பரேட்டட் ஃப்ரம் மெயின் ரிவர்ல இருந்து பிரிஞ்சு போகும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டரி எக்ஸாம்பிளுக்கு எனக்கு கொடுத்துருப்பாங்க பாத்துக்கோங்க சரியா ட்ரிபியூட்டரி அப்படிங்கிறது கொடுத்த முட்டாய் திருப்பி வாங்குறது சரியா அப்ப நிறைய ஆறு சேர்ந்து ஒரே ஆற மாச்சுனா ஸ்மால் ஸ்ட்ரீம்ஸ் ஜாயின் த மெயின் ரிவர் நிறைய சின்ன சின்ன ஆறுகள் என்ன செய்யும் பெரிய ரிவரா மாறுச்சு அப்புறம் என்னன்னு சொல்லுவாங்க ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா நிறைய விஷயம் புக்ல கொடுத்துருப்பாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி ட்ரிபியூட்டரிஸ் துணை ஆறு அப்புறம் கிளை ஆறு சரியா மறக்க கூடாது ஒண்ணு ஞாபகம் டிஸ்ட்ரிபியூட்னா டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க அவ்வளவுதான் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க மறக்கவே செய்யாது சரியா இதோட இந்த பார்ட்டுக்கான பாக்ஸஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நிறைய பாக்ஸஸ் இருக்கு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு வீடியோஸ் வரும்போது நோட்டிபிகேஷன் வரும் சரி புக் தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல புக் ரிவ்யூ கொடுத்துருக்கேன் போய் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த கிளாஸ் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் டாடா பை டேக் கேர்